Hi friends, இன்னைக்கு நம்ம ஸ்டாக் மெயின்டெனன்ஸ் டூல் பார்ட் 6ல என்ன கான்செப்ட் பார்க்க போறோம் அப்படினா கால்குலேஷன் பார்ட்ட பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த கால்குலேஷன் பார்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு டேஷ்போர்டு கிரியேட் பண்ணும்போது இருந்தாலும் சரி, ஒரு ஆட்டோமேஷன் பண்ணும்போது கால்குலேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். இப்போ நம்ம ப்ரீவியஸ் வீடியோல பார்ட் 1 ல இருந்து டில் பார்ட் 5 வரைக்கும் நம்ம என்ன பண்ணிருந்தோம் அப்படினா இங்க இருக்கிற பட்டன்ஸ்ல ஒவ்வொரு கான்செப்ட்டா நம்ம பார்த்துட்டு வந்தோம். இங்க பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம 5 பட்டன்ஸ் கவர் பண்ணிட்டோம். இங்க பாத்தீங்கன்னா அன்ஹைடு ஷீட், ஹைடு ஷீட், அப்டேட் இன்புட்ஸ், அதே மாதிரி சேல்ஸ் ஆர்டர், ஆட் ஸ்டாக், இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் செப்பரேட்டா. ஓகேங்களா? இப்போ பாத்தீங்கன்னா இந்த கரண்ட் ஸ்டாக், இன்வெஸ்ட்மெண்ட், ப்ராஃபிட், சம்மரி, இது எல்லாமே பாத்தீங்கன்னா நமக்கு டேஷ்போர்டு. இந்த டேஷ்போர்டுக்கு ரெக்வயர்டு இன்ஃபர்மேஷனை நம்ம எப்படி எடுத்துட்டு வர முடியும் அப்படிங்கிறது தான் நம்ம கால்குலேஷன்ல நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். இப்போ பாருங்க, இங்க பாத்தீங்கன்னா சேல்ஸ் ஆர்டர்ல நம்ம இன்புட் லோட் பண்ணிருப்போம். அதாவது என்னன்னா சேல்ஸ் ஆகிற இன்ஃபர்மேஷனை நம்ம அங்க என்ட்ரி பண்ணிருப்போம். அதே மாதிரி ஆட் ஸ்டாக்ல நியூவா ப்ராடக்ட் உள்ள நம்ம பர்ச்சேஸ் பண்ற ப்ராடக்ட் நம்ம லோட் பண்ணிருப்போம். ஸோ ரெண்டுமே நமக்கு டேட்டா பேஸா ஆக்ட் ஆகும். அதே மாதிரி கஸ்டமர் இன்ஃபர்மேஷன்ல டேட்டாபேஸ் நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி ப்ராடக்ட் டீடைல்ஸ்லயும் நமக்கு டேட்டா இருக்கும். நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். இப்போ பாருங்க, இந்த கரண்ட் ஸ்டாக் இருக்கு இல்லைங்களா, இந்த கரண்ட் ஸ்டாக்ல நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் இங்க நம்ம டிஸ்பிளே பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கால்குலேஷன் பார்ட்ல ஒர்க் பண்ணணும். இப்போ பாருங்க, இந்த கரண்ட் ஸ்டாக்ல நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஸ்டாக் பேலன்ஸ், ஒவ்வொரு ஸ்டாக்கோட பேலன்ஸ் இங்க நாம ஷோ பண்ணிருக்கோம். அதே மாதிரி கஸ்டமரோட பேலன்ஸ், டோட்டல் பேலன்ஸ் எவ்வளவு அவங்க தர வேண்டியது இருக்குது அப்படிங்கிறது நமக்கு இங்க ஷோ பண்ணுது. இது பாத்தீங்கன்னா ஸ்டாக் எவ்வளவு நம்ம கிட்ட பேலன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது இங்க நமக்கு ஷோ பண்ணுது. இப்போ நமக்கு ஸ்டாக் இல்லை அப்படின்னா இங்க நமக்கு 0ன்னு சொல்லி நமக்கு காமிக்கும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த டேஷ்போர்ட்ல இதுக்கான இன்ஃபர்மேஷன். இப்போ டோட்டல் பேலன்ஸ் எப்படி நம்ம எடுத்துட்டு வரணும், அதே மாதிரி கரண்ட் பேலன்ஸ் எப்படி நம்ம ப்ராடக்ட் வைஸா எடுத்துட்டு வரணுங்கிறத இதுல நம்ம டிஸ்பிளே பண்ணிருக்கோம். இப்போ நான் ஹோம் பேஜ் கிளிக் பண்றேன். இங்க நமக்கு ஹோம் பேஜுக்கு வந்துடும். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் கிளிக் பண்றேன். இங்க இன்வெஸ்ட்மெண்ட்ல இங்க பாத்தீங்கன்னா தெரியும் ப்ராடக்ட் வைஸ் எவ்வளவு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கோம் இது வரைக்கும் அப்படிங்கறது நமக்கு இங்க டிஸ்பிளே பண்ணும். இது வரைக்கும் டோட்டலா எவ்வளவு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கோம் அப்படிங்கறது இங்க டிஸ்பிளே பண்ணும். இப்போ அகைன் ஹோம் பேஜ் கிளிக் பண்றேன். நமக்கு இங்க போயிடுது. இப்போ ப்ராஃபிட் அதே மாதிரி ப்ராடக்ட் வைஸா, டேட் வைஸா நமக்கு எவ்வளவு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு அப்படிங்கறது நமக்கு இங்க டிஸ்பிளே பண்ணுது. ஓகேங்களா? நமக்கு டேட் வைஸா வேணாலும் வச்சுக்கலாம். நம்ம கஸ்டமர் ஐடி இங்க பாத்தீங்கன்னா நமக்கு 3 பேராமீட்டர் இருக்கும். ஸோ எல்லாமே நம்ம பிவட் டேபிள் தான் கிரியேட் பண்ணிருக்கோம். இந்த கான்செப்ட் நம்ம லேட்டரா பார்க்கலாம். இங்க ஹோமுக்கு போயிடுறேன். இங்க பாத்தீங்கன்னா சம்மரி கிளிக் பண்றேன். இங்க பாத்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் டேஷ்போர்டு. இது இங்க பாத்தீங்கன்னா டேட் வைஸ் சம்மரியில பாத்தீங்கன்னா டோட்டல் நம்மளுக்கு எவ்வளவு ப்ராடக்ட் வைஸா, டேட் வைஸா, ப்ராடக்ட் வைஸா எவ்வளவு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கோம், அதே மாதிரி டேட் வைஸா, ப்ராடக்ட் வைஸா எவ்வளவு நமக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு அப்படிங்கறது நமக்கு இங்க டிஸ்பிளே பண்ணுது. இப்போ இங்க மந்த் அப்படின்ற இந்த பட்டனை கிளிக் பண்ண அப்படின்னா எனக்கு அந்த டேஷ்போர்டு நமக்கு இங்க டிஸ்பிளே பண்ணும். ஓகேங்களா? இங்க பாத்தீங்கன்னா தெரியும், நமக்கு மந்த் வைஸா நமக்கு இங்க இன்ஃபர்மேஷன் நமக்கு டிஸ்பிளே பண்ணும். அதே மாதிரி இங்க இயர் வைஸா நமக்கு இங்க டிஸ்பிளே பண்ணும். இங்க இதுதான் நமக்கு கான்செப்ட். இப்போ டேஷ்போர்டு எப்படி உங்களுக்கு ஆக்ட் ஆகுதுங்கிறது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். இப்போ இந்த டேஷ்போர்டுக்கு ரெக்வயர்டு இன்ஃபர்மேஷன் தான் நம்ம எங்க இருந்து எடுத்துட்டு வர போறோம் அப்படின்னா கால்குலேஷன் ஷீட்ல இருந்து நம்ம எடுத்து வரணும். ஃபர்ஸ்ட் எல்லா ஷீட்டையும் நான் அன்ஹைடு பண்ணிக்கிறேன். இங்க பாத்தீங்கன்னா அன்ஹைடு அப்படின்றத பாஸ்வேர்டு நான் அன்ஹைடு பண்ணிக்கிறேன். எல்லாமே எனேபிள் ஆயிடுச்சு. இப்போ பாருங்க, ஆட் ஸ்டாக்ல நம்ம ஆல்ரெடி இன்ஃபர்மேஷன் இங்க ஃபியூ இன்ஃபர்மேஷன் அப்டேட் பண்ணி வச்சிருக்கிறோம். அதே மாதிரி சேல்ஸ் ஆர்டர்லயும் பாத்தீங்கன்னா இங்க நமக்கு இன்ஃபர்மேஷன் என்ட்ரி போட்டு வச்சிருக்கிறோம். ஓகேங்களா? இப்போ இந்த 2 ஷீட்ல தான் நம்ம கால்குலேஷன் யூஸ் பண்ணிருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், இந்த ஆட் ஸ்டாக் இருக்கு இல்லைங்களா, இந்த ஆட் ஸ்டாக்ங்கிறது உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி ஹோம் பேஜ்ல. இந்த ஆட் ஸ்டாக் இங்க டேட், ப்ராடக்ட் நேம், குவான்டிட்டியை வச்சு நம்ம இன்சர்ட் பண்ணிருப்போம். ஓகேங்களா? இதுதான் நமக்கு அங்க ஆட் ஆயிருக்கும். இப்போ ஆட் ஸ்டாக்ல போயிடுறேன். இந்த 3 பேராமீட்டர் தான் நம்ம அங்க யூசர் ஃபார்ம்ல கொடுத்துருப்போம். அது இங்க ஆட் ஆகும். மற்றது எல்லாமே கால்குலேஷன்லயே நமக்கு இங்க ஒர்க் அவுட் ஆகி நமக்கு அவுட்புட் கிடைச்சிரும். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் காலம்ல இருக்கிறது நம்ம VBA மேக்ரோவுக்கு ஃபைன் பண்ணி நமக்கு அந்த ஸ்பெசிஃபிக் ரோல அப்டேட், டெலீட், இன்சர்ட் பண்றதுக்காக நம்ம இங்க பாத்தீங்கன்னா இந்த கால்குலேஷன்
பார்ட் இங்கே சி காலமில் இது வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ரோ பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே எல்லோ ஹைலைட்டட் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நமக்கு டேஷ்போர்டுக்கு ரெக்வயர்டு பேராமீட்டர்ஸ். இதை வச்சு தான் நம்ம வந்து டேஷ்போர்டுக்கு நம்ம டேட்டா கொண்டு போகிறோம். ஓகேங்களா, இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், இது வந்து நமக்கு 3 ஃபீல்டு ஆட் ஆகுது பார்த்தீங்களா. இந்த ஃபீல்டு ஆட் ஆனதுக்கப்புறம் இங்கே நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலாஸ் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, இந்த ஃபார்முலாஸில் வந்து என்ன நம்ம யூஸ் பண்ணியிருக்கோங்கிறத ஃபர்ஸ்ட் நான் வந்து இங்கே சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து சேல்ஸ் ஆர்டர்லேருந்து சில இன்ஃபர்மேஷனை இங்கே கொண்டு வந்திருப்போம். இப்போ பேசிக்காக இந்த சேல்ஸ் ஆட் ஸ்டாக் அப்படின்ற ஷீட்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ ஹைலைட்டட் காலம் இருக்கு இல்லைங்களா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செல்லிங் குவான்டிட்டி, கரண்ட் பேலன்ஸு, பையிங் ப்ரைஸு, இன்வெஸ்ட்மெண்ட்டு, அதே மாதிரி இயரு, மந்த்து. இது வந்து எதுக்காகனா இந்த லாஸ்ட் 3 காலம் வந்து நம்ம டேஷ்போர்டில் மந்த் வியூவில் வேணும்னா நம்ம மந்த்தை வந்து இந்த பிவட் டேபிளில் இதை எடுத்து நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இயரில் வேணும்னா நம்ம இயரை வந்து எடுத்து அங்கே ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நமக்கு பெரிய கால்குலேஷன் கிடையாது, ஜஸ்ட் டேட்டை வந்து நம்ம ஃபார்மேட் சேஞ்ச் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். இப்போ இந்த செல்லிங் குவான்டிட்டி எங்கேருந்து எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னா நம்ம வந்து சேல்ஸ் ஆர்டர் அப்படின்ற ஷீட்லேருந்து நம்ம எடுத்துகிட்டு வரோம். அங்கே தான் நமக்கு செல்லிங் இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதே மாதிரி கரண்ட் இன்ஃபர்மேஷன், கரண்ட் பேலன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்டாக்கோட கரண்ட் பேலன்ஸு இது என்ன நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னா F2 கொடுக்குறேன். இங்கே பாருங்கள் நமக்கு என்னன்னாக்க F2 மைனஸ் G2, அதாவது டோட்டல் குவான்டிட்டியில் இந்த செல்லிங் குவான்டிட்டியை நான் மைனஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரிமைனிங் கிடைக்கிறது தான் என்னோட கரண்ட் பேலன்ஸ். இப்போ பாருங்கள், உதாரணத்துக்கு இங்கே டோட்டல் 10 இருக்குது, இங்கே 0 இருக்குது. ஸோ நமக்கு வந்து கரண்ட் பேலன்ஸு 10 அப்படியே இருக்குது. ஸோ இப்போ இங்கே 30 இருக்குது, 20 வந்து செல்லிங் ஆகிருக்கு, ரிமைனிங் வந்து 10. ஸோ கரண்ட் பேலன்ஸு 10, அந்த ப்ராடக்ட்டுக்கு 10 இருக்குது. இதுதான் லாஜிக்கு. இப்போ பையிங் ப்ரைஸை வந்து பார்த்தீங்கன்னா இது எங்கேருந்து எடுத்துகிட்டு வரோம் இந்த பையிங் ப்ரைஸ் அப்படின்னா சம் இஃப் யூஸ் பண்ணி இந்த ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்ற ஷீட்டில் நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த ப்ராடக்டை வச்சு நான் என்ன பண்ணியிருக்கேன் சம் பண்ணி அங்கேருந்து வேல்யூவை எடுத்துகிட்டு வரேன். ப்ராடக்ட் டீட்டெயில்ஸுங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இங்கே ப்ராடக்ட் டீட்டெயில்ஸும் ஆல்ரெடி இருக்குது. இங்கே வந்து செல்லிங் ப்ரைஸ், பையிங் ப்ரைஸ் வந்து நம்ம இன்புட்டில் வந்து ஆட் பண்ணி வச்சுருப்போம். இதை தான் நமக்கு வந்து அங்கே என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா சம் பண்ணிட்டு வந்து அங்கே டிஸ்பிளே பண்ணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ 200 ml பாட்டில் பவன்ட்டோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையிங் ப்ரைஸு அங்கேருந்து நமக்கு வந்துடும். செல்லிங் ப்ரைஸ் வந்து நம்ம இங்கே சேல்ஸ் ஆர்டரில் என்ட்ரி போடும்போது நமக்கு அங்கேருந்து கிடைச்சிரும். ஸோ நம்ம பையிங் ப்ரைஸை மட்டும் நம்ம ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்ற ஷீட்லேருந்து நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் சம் இஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி. ஓகேங்களா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா வந்து நான் F2 கொடுக்குறேன். உங்களுக்கு தெரியும் E2 வந்து நான் க்ரைட்டீரியாவாக கொடுத்துக்கிட்டு என்னோட ப்ராடக்ட் டீட்டெயில்ஸில் டி காலமில் இருக்கிற அதை வந்து நான் க்ரைட்டீரியா ரேஞ்சாக நான் கொடுத்துருப்பேன். சம் வந்து பார்த்தீங்கன்னா F காலமில் இருக்கிறத சம் பண்ணியிருப்பேன். எங்கன்னா இந்த ப்ராடக்ட்டு டீட்டெயில்ஸ் அப்படின்ற ஷீட்டில் இந்த வேல்யூ. ஓகேங்களா, இதுதான் லாஜிக்கு. ஸோ இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது இங்கே F2 கொடுக்குறேன். பாருங்கள், இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது ஃபர்ஸ்ட் F2 இன்டூ I2. இப்போ என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது டோட்டல் குவான்டிட்டி F காலமில் இருக்கிறதையும் நான் வந்து என்ன பண்ணுறேன், என்னோட பையிங் ப்ரைஸ் இருக்கு இல்லைங்களா I2, இதையும் மல்டிப்ளை பண்ண அப்படின்னா அதாவது என்னோட டோட்டல் குவான்டிட்டி நான் வாங்கின அமௌண்ட்டு அதை வச்சு மல்டிப்ளை பண்ணால் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் நமக்கு கிடைச்சிரும். இதுதான் லாஜிக்கு. ஓகேங்களா, அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இயருக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், சிம்பிளாக இந்த டி காலமில் இருக்கிற டேட்டை வந்து ஈக்குவல் பண்ணி இங்கே எடுத்துருக்கிறேன். எடுத்துட்டு ஃபார்மேட்டில் போயிட்டு இங்கே ஃபார்மேட் செல்லில் போயிட்டு ஜஸ்ட் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், டேட்டோட ஃபார்மேட்டை வந்து இங்கே நான் 4 times y கொடுத்துருக்கேன், நமக்கு ஃபார்மேட்டில் கிடைச்சிரும். அதே மாதிரி இதை வந்து பார்த்தீங்கன்னா 4 times m கொடுத்துருக்கேன், ஃபுல் மந்த் நேம் கிடைக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 times மந்த் mm கொடுத்துருக்கேன். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 கேரக்டரில் நமக்கு அந்த மந்த் நேம் வந்து டிஸ்பிளே பண்ணும். இதுதான் லாஜிக்கு. ஸோ ஆட் ஸ்டாக்ல கால்குலேஷன் ஓவர். இப்போ அடுத்தது சேல்ஸ் ஆர்டர் இருக்கு இல்லைங்களா, சேல்ஸ் ஆர்டர் ஷீட்டுக்கு போகிறேன். ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நம்ம என்ட்ரி பண்ணுற டேட்டா, இதெல்லாம் வந்து நமக்கு யூசர் ஃபார்மில் வந்து என்ட்ரி பண்ணுற டேட்டா. இப்போ பாருங்கள், இங்கே போயிட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி சேல்ஸ் ஆர்டரில் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே டில் கிரெடிட் பை கஸ்டமர் வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா இங்கே என்ட்ரி பண்ணிவிடுவோம்.
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எம் காலம் வரைக்கும் கிரெடிட் பை கஸ்டமர் வரைக்கும் நமக்கு யூசர் ஃபார்ம்லேருந்து இங்கே டேட்டா ஃபீட் ஆகிடும். இப்போ ஃபர்ஸ்ட் காலமில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சி காலமில் இருக்கு இல்லைங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மேக்ரோவில் இந்த யூனிக் ஃபீல்டை வச்சு தான் நமக்கு ஃபைன் பண்ணி அந்த ஸ்பெசிஃபிக் ரோவில் போயிட்டு அப்டேட் பண்ணோம், சர்ச் பண்ணோம், டெலீட் பண்ணோம். ஓகேங்களா, அந்த பர்பஸ்க்காக தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். மற்றபடி டேஷ்போர்டுக்கும் இந்த காலமுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஸோ இதில் வந்து ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த எல்லோ ஹைலைட்டட் பேராமீட்டர் மட்டும் தான் நம்ம டேஷ்போர்டில் இதை வச்சு நம்ம கொண்டு வருவோம். இங்கே வந்து பாருங்க பேலன்ஸ் பை கஸ்டமர், இங்கே வந்து ஒரே ஒரு ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணியிருப்போம். என்ன அப்படின்னா இந்த பேலன்ஸ் பை கஸ்டமர் எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. இப்போ ஒரு கஸ்டமர் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, அவங்க எவ்வளோ அமௌண்ட்டு கொடுக்குறாங்க, அதுலேருந்து நமக்கு எவ்வளோ அவங்க நமக்கு அமௌண்ட் கொடுக்க வேண்டியது இருக்குது. இதுதான் லாஜிக். ஓகேங்களா, இப்போ இந்த பேலன்ஸ் பை கஸ்டமர் எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா செட் வந்து டேபிள் வியூவில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஃபார்முலா வந்து ரேஞ்ச் மாதிரி உங்களுக்கு வியூ ஆகாது, சம் கன்ஃபியூஷன் இருக்கலாம். பட் நான் கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இங்கே F2 கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன், என்னோட I2 இன்ட்டு என்னோட சேல்ஸ் ஆர்டர்ன்ற ஷீட்டில் J2, அதாவது என்னோட டோட்டல் குவான்டிட்டி இந்த I காலமில் இருக்கிற வேல்யூவும் J காலமில் இருக்கிற வேல்யூவும் நான் என்ன பண்ணுறேன், மல்டிப்ளை பண்ணுறேன். அதாவது குவான்டிட்டியை, டோட்டல் குவான்டிட்டியை செல்லிங் ப்ரைஸ் வச்சு நான் என்ன பண்ணுறேன், மல்டிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா, மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் எனக்கு இங்கே ஒரு வேல்யூ கிடைக்கும். ஆக்சுவலாக இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நான் இதை அப்படியே நான் செலக்ட் பண்ணுறேன். இந்த ஏரியாவை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபங்க்ஷன் கீழே F9 ப்ரெஸ் பண்ணுறேன். எனக்கு 260 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இங்கே ஒரு வேல்யூ கிடைக்குது. அதாவது 20 × 13 அப்படின்னா 260 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ கிடைக்குது. அதை வந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த L2ல் இருக்குது பார்த்தீங்களா டிஸ்கவுண்ட் ப்ரைஸு, அதை வந்து 260ல் இந்த டிஸ்கவுண்ட் ப்ரைஸை மைனஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, அங்கே இப்போ பாருங்கள், இதை ரெண்டையும் நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டு இப்போ நான் இங்கே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 rupees இருக்குது டிஸ்கவுண்ட்டில். இப்போ நான் இந்த ரெண்டு ஏரியாவையும் நான் அப்படியே சேர்த்து செலக்ட் பண்ணிக்கிட்டு ஃபங்க்ஷன் கீழே F9 ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ எனக்கு 260ல் 10 மைனஸ் ஆனிச்சுனாக்கா டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் போக எனக்கு 215 சொல்லிட்டு எனக்கு டிஸ்பிளே பண்ணுது. ஸோ இப்போ நமக்கு ஒரு வேல்யூ கிடைச்சிருக்கு. இந்த வேல்யூவில் நான் என்ன பண்ணியிருக்கேன், கஸ்டமர்கிட்டருந்து நமக்கு எவ்வளோ ரிசீவ் ஆகிருக்கோ அந்த அமௌண்ட்டை எம் காலமில் இருக்குது பார்த்தீங்களா, எம் காலமை மைனஸ் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ பாருங்க, இங்கே F9 ப்ரெஸ் பண்ணுறேன், இந்த ஏரியாவை செலக்ட் பண்ணிவிட்டு 300. ஸோ அவங்க டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அவங்க கஸ்டமருக்கு வந்து நம்ம சேல்ஸ் பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா 250, ஆனால் அவங்கக்கிட்ட இருந்து வாங்கின அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 300 நம்ம வாங்கியிருக்கோம். எக்ஸஸாக நம்ம வாங்கியிருக்கோம் 50 rupees. ஸோ அதை தான் இப்போ நான் இப்போ எஸ்கேப் கொடுக்குறேன். இப்போ 50 வந்து மைனஸில் இருக்குது. ஸோ கஸ்டமர் நமக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காரு 50. ஸோ இப்போ இங்கே ப்ளஸில் இருக்கிறது எல்லாம் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் நமக்கு தர வேண்டிய அமௌண்ட்டு, மைனஸில் இருக்கிறது எல்லாமே கஸ்டமருக்கு நம்ம கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டு, எக்ஸஸாக அவர் கொடுத்துருக்கிறது. ஓகேங்களா, இப்போ இந்த ஃபார்முலா வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளாக வந்துருக்கும். கஸ்டமரோட பேலன்ஸ் அமௌண்ட்டை கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா, இப்போ ப்ராஃபிட் வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது. இப்போ ப்ராஃபிட் வந்து ஃபர்ஸ்ட் இதுக்கே நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, ப்ராஃபிட் வந்து ரொம்ப சிம்பிள். இந்த P2, இந்த P2ல இது ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த டோட்டல் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, டோட்டல் வந்து சிம்பிள் தான், ஒரே லாஜிக் தான். அந்த ஃபர்ஸ்ட் அந்த ஐ காலமில் இருக்கிற குவான்டிட்டி இன்டூ செல்லிங் ப்ரைஸ் மல்டிப்ளை பண்ணிட்டா நமக்கு டோட்டல் கிடைச்சிரும். இப்போ இந்த ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா, டோட்டல் இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த P2ல P காலமில் இருக்கிற வேல்யூவில் நான் என்ன பண்ணுறேன், மறுபடியும் ஒரு லாஜிக் நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ F2 கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி இங்கே ஃபர்ஸ்ட் இருக்கிறது P2ல இருக்கிறது டோட்டல், இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிறது டோட்டல். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், I2 × K2, என்னோட I2ல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டோட்டல் குவான்டிட்டி, அதோட பையிங் ப்ரைஸை வந்து நான் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணிவிட்டு என்னோட டிஸ்கவுண்ட் அமௌண்ட்டை வந்து மைனஸ் பண்ணிடுறேன். அப்போ வந்து இங்கே எனக்கு என்ன வேல்யூ கிடைக்குங்கிறத இப்போ இதை நான் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். I2 × K2 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறேன். என்னோட குவான்டிட்டி பையிங் ப்ரைஸ் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், இந்த டிஸ்கவுண்ட் அமௌண்ட்டை அதில் வந்து நான் மைனஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நான் அப்படியே செலக்ட் பண்ணிக்கிட்டு இந்த ஏரியாவை ஃபங்க்ஷன் கீழே F9 ப்ரெஸ் பண்ணுறேன். 213 நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ டோட்டல் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோன்னா, இந்த ஏரியாவை நான் அப்படியே செலக்ட் பண்ணிக்கிட்டு
F9 ப்ரெஸ் பண்ணுறேன் 260. ஸோ 260 மைனஸ் 213 நமக்கு என்ன அப்படின்னா எஸ்கேப் கொடுக்குறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் 27. ஸோ நமக்கு இந்த ப்ராடக்ட்டில் 27 rupees வந்து ப்ராஃபிட். இதுதான் வந்து லாஜிக்கு. அதே மாதிரி இயரை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், டி காலம் வந்து ஈக்குவல் பண்ணியிருக்கேன். ஃபார்மெட்டை வந்து 4 times ஒய்ன்னு சொல்லிட்டு ஃபார்மெட் செல்லில் போயிட்டு நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். இங்கே வந்து 4 times எம்ன்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ அதே மாதிரி இங்கே 3 times எம்ன்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணியிருக்கேன். பிகாஸ் இது நமக்கு பிவட் டேபிளில் வந்து மந்த் இயரில் நமக்கு தேவைப்படும். அந்த ரீசனுக்காக நம்ம எடுத்துருக்குறோம். ஓகேங்களா? இது எல்லாமே டிபெண்ட்ஸ் அப்போ இந்த டி காலம்ல இருக்கிற டேட்டை வச்சு தான் நமக்கு இங்கே ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? இப்போ நான் இங்கே உதாரணத்துக்கு இப்போ பாருங்கள், இந்த பாட்டமில் ஏதாவது ஒரு மந்த் நான் சேஞ்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்கள், இப்போ நான் இந்த இடத்துல லாஸ்ட் வேல்யூவில் ஜூலைன்னு இருக்கு இல்லைங்களா, இதை வந்து நான் 4ன்னு சேஞ்ச் பண்ணேன். எனக்கு ஆட்டோமேட்டிக்காக கடைசி காலமில் ஏப்ரல்னு சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இப்படி தான் நமக்கு ஆக்ட் ஆகும். இப்போ நான் அன்டூ பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த கால்குலேஷனை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃப்ரண்ட்டில் அந்த ஒவ்வொரு கரண்ட் ஸ்டாக்கு இது எல்லாத்துக்கும் நம்ம எடுத்துகிட்டு வர போகிறோம் இந்த டேட்டாவை வச்சு. ஸோ கால்குலேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஒரு டேஷ்போர்டு கிரியேட் பண்ணாலும் சரி, ஒரு ஆட்டோமேஷன் லெவலில் நீங்கள் போகும்போதாலும் சரி, கால்குலேஷன் வந்து மஸ்ட்டு. இது வந்து எப்படின்னா உங்களோட டேட்டா பேஸுக்கு ஏற்ற மாதிரி தான். உங்களோட டேட்டா பேஸு உங்களோட ப்ராஜெக்ட் என்ன மாதிரி ரெக்குவயர்மெண்ட்டோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கால்குலேஷன் ஷீட் வந்து ஒர்க் பண்ணணும். இந்த கால்குலேஷன் ஷீட் வந்து மற்றவங்களுக்கு வந்து விசிபிள் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. அட்மின் ஆக்சஸ் இருக்கிறவங்க மட்டும் விசிபிள் பண்ணிக்கிட்டால் போதும். ரிமைனிங் மற்ற அதர்ஸுக்கு வந்து நம்ம வந்து அதை ஹிடனில் வச்சுக்கிட்டு நம்ம டைரெக்டாக அந்த டேஷ்போர்டை மட்டும் காமிச்சா போதும். ஓகேங்களா? இப்போ இதில் இருந்து தான் நம்ம எல்லா இன்ஃபர்மேஷன் டேஷ்போர்டுக்கு நம்ம கொண்டு வர போகிறோம். இதில் வந்து பாருங்கள், எல்லா ஷீட்லேயும் இங்கே ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன் இருக்குது, கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் இருக்குது. இந்த கஸ்டமர் இன்ஃபர்மேஷனில் ஒரு டீட்டெயில் இருக்கும், ஓல்டு பேலன்ஸ்னு நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். இப்போ ஒரு கஸ்டமர் வந்து நியூவாக உள்ள அந்த ஷாப்புக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ண வராரு. அந்த கஸ்டமரோட இன்ஃபர்மேஷன் நம்ம இங்கே என்ட்ரி பண்ணிவிடுவோம். இன்கேஸ் அவர் இதுக்கு முன்னாடி வந்த டேட்டில் ஏதாவது அமௌண்ட் பேலன்ஸ் இருந்ததுன்னா அவரோட பேலன்ஸ் அமௌண்ட்டை நான் இங்கே வந்து என்ட்ரி பண்ணி வச்சுருவேன். அப்போ எனக்கு என்ன பண்ணணும்னா அவரோட கரண்ட் டேவோட இப்போ இன்னைக்கு அவர் வாங்குறதுல எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, கஸ்டமர் பை பேலன்ஸ் இருக்கு இல்லைங்களா, இங்கே 828 லாஸ்ட்டு டேட்டில் இந்த கஸ்டமருக்கு 828 ரூபா பேலன்ஸ் இருக்குது. ஸோ இந்த 828ஓட இதே கஸ்டமர் ஓல்டு பேலன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதையும் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக சம் பண்ணிட்டு வந்து அங்கே நமக்கு ஷோ பண்ணிவிடும் டேஷ்போர்டில். ஓகேங்களா? இந்த கால்குலேஷனை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓல்டு பேலன்ஸ் வந்து நான் அங்கே டேஷ்போர்டில் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருப்பேன். அங்கே நான் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ வந்து உங்களுக்கு இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப கிளியராக அண்டர்ஸ்டாண்டபிளாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம், கரண்ட் ஸ்டாக், அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட், ப்ராஃபிட், சம்மரி, இது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ இந்த கான்செப்ட் பிடிச்சதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்ட் 1லேருந்து பார்ட் 6 வரைக்கும் விசிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ரிமைனிங் இருக்கிற பட்டன்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஓகேங்களா? இந்த கால்குலேஷன் பார்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், மைண்டில் வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.